Hi friends, welcome to TECHS Technical and Technologies. Okay friends, நம்ம previous வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா லிங்க் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குற மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராமிங்கில் இருக்க ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 6 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் அது எல்லாமே. ஸோ லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு அண்டு நாட் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் போட்டு காட்டுறேன். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போடுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்க்கான ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காகனா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கோ இல்லை ரெண்டு நம்பர்ஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு ஆப்ரேட்டரும் என்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ரெண்டு வேரியபிள்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன், இதுக்கு வேல்யூ வந்து 10 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். அண்டு இன்னொரு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நான் பீன்னு எடுத்துக்கிறேன், இதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் 20ன்னு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தென் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், printf a is greater than b. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா பியை விட பெருசாக இருக்குன்னு சொல்கிறேன். பட் என்கிட்ட ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது, பியோட வேல்யூ வந்து 20 இருக்குது. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ இதே நம்ம இவங்க செக் பண்ணணும், இதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் பூலியன் வேல்யூஸாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது 0s and 1s வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 0 அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதே 1ன்னு நமக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏ லெஸ் தென் பி. ஸோ சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றி போட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் சிம்பிள்ஸில் டவுட் வந்துச்சுனாக்கா எல் மாதிரி வரது வந்து பார்த்திங்கனாக்கா லெஸ் தென் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிட் சைன் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென். ஓகேங்களா? நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்னு கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிரேட்டர் தென் பி, அதாவது ஏ கிரேட்டர் தென் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் சிம்பிள். ஸோ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 தான். ஸோ பியை விட வந்து பார்த்திங்கன்னா ஏ கண்டிப்பாக பெருசாக இல்லை. ஸோ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ பண்ண ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ அதனால் எனக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஸோ 0 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் மாற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஏ இஸ் லெஸ் தென் பி. ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா பியை விட சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? கிரேட்டர் தென்னா பெருசாக இருக்கான்னு சொல்கிறேன். ஸோ ஏ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸுங்கிறது கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஏ இஸ் லெஸ் தென் பி, அதாவது ஏ வந்து பார்த்திங்கன்னா பியை விட சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்ட். ஸோ எனக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பூலியன் வேல்யூ படி 1 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? பூலியன் வைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 0 அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்மளோட கண்டிஷன். அண்டு 1 அப்படின்னாக்கா நம்மளோட கண்டிஷன் ட்ரூன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென்க்கும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். இப்போ கிரேட்டர் தென்னாக்கா அந்த நம்பரை விட பெருசாக இருக்கான்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரேட்டர் தென் 5 அப்படின்னா 6, 7, 8 இந்த எந்த வேல்யூஸ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் ட்ரூ. இதே வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா அந்த வேல்யூவாகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குற வேல்யூ அந்த வேல்யூவை விட பெருசாக இருந்தாலும் எனக்கு ரிசல்ட்டு ட்ரூ தான், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் ரிசல்ட்டு ட்ரூ தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, அதாவது ஏ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதிடுறேன். ஸோ ஏ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ எனக்கு இதுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ எனக்கு இதுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபால்ஸ்ன்னு தான் வரும். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து பிஏ விட கிரேட்டஸ்ட்டாகவும் இல்லை, அட் த சேம் டைம் ஈக்குவலாகவும் இல்லை. ஓகேங்களா, நான் இப்போ வேல்யூ மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் 13 எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பிஏ விட பெருசாக இருக்குது. ஸோ என்னோடய ஸ்டேட்மெண்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1. ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ எனக்கு பிஏ விட ஏ கிரேட்டராக இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் இப்போ நான் வேல்யூவை மாற்றுறேன் 20ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போவும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரூ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். அதாவது அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ printf /n a is less than or equal to b. ஸோ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பாருங்கள், நான் இப்போ வேல்யூ வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்கேன், 20 கொடுத்துருக்கேன். ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா பிஏ விட சின்னது கிடையாது, பட் பிக்கு ஈக்குவல் இல்லைங்களா. ஸோ அதனால் என்னோடய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அது லெஸ் தென்னா அதை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். இப்போ 5 லெஸ் தென் அப்படின்னாக்கா 5 லெஸ் தென் என்னது 4 3 2வாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இல்லை மைனஸில் வேல்யூஸ் இருக்கலாம். 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு நான் சொன்னேனாக்கா நான் கம்பேர் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5ஆக இருக்கலாம், இல்லை 5ஐ விட கம்மியாக 5 4 3 2 1 இல்லை நெகட்டிவ் வேல்யூஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா லெஸ் தென்க்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கனாக்கா டபுள் ஈக்குவல் டு. ஸோ ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சிங்கிள் ஈக்குவலோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு. ஸோ ஆல்ரெடி இங்கே நம்ம வேரியபிள்ஸ்லாம் அசைன் பண்ணும்போது சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிங்கிள் ஆப்ரேட்டருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ சிங்கிள் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டபுள் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கா, நான் சொன்னது கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணக்கூடாது. சிங்கிள் ஈக்குவல் டு நீங்கள் போட்டிங்கனாக்கா வேல்யூ அசைன் ஆகிடும். ஓகேங்களா, அதாவது பியில் இருக்க வேல்யூ ஏல ஸ்டோர் ஆகிடும். ஸோ ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் எனக்கு இப்போ ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஏ டபுள் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா, ஸோ எனக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வேல்யூஸ் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஏவோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 20 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னோட அவுட்புட்டை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபால்ஸ். ஓகேங்களா, தென் ஃபைனல் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு. ஸோ அதாவது ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணணுன்னா நம்ம இந்த நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த வேல்யூவாக இல்லாமல் இருந்தால் ப்ராசஸ் நடக்கலாம். அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷன்ஸை ரைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா, ஸோ ஏவும் பியும் எனக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்ட். வரக்கூடிய ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூ அப்படிங்கிறது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு இந்த 6 ஆப்ரேட்டர்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது கிரேட்டர் தென் அப்படின்னா ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் பெருசாக இருக்கான்னு செக் பண்ணால் நம்ம கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுவோம். அதே கம்மியாக இருக்கா, இப்போ ஒரு வேல்யூ விட ஒரு வேரியபிளோட வேல்யூ கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணால் லெஸ் தென் யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டுனா சேம் அதே தான், அந்த வேல்யூவாக இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னாக்கா அதே தான் கம்பேர் பண்ணும்போது இப்போ ரெண்டு வேல்யூ இருக்குன்னா ரெண்டு வேல்யூக்கும் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ டபுள் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கனாக்கா வேல்யூவை வேரியபிளில் அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் நாட் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு வேரியபிளில் இருக்க வேல்யூவும் மேட்ச் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.